கைப்பற்றி சலாஹுத்தீன் அல் அய்யூபி என்கின்ற ஒரு முதலே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கைப்பற்றினார்கள். அதன் பின்னர் திரும்பவும் கைப்பற்றப்பட்டு சலாஹுத்தீன் அல் அய்யூபி அவர்கள் கலீஃபாவாக இருந்த இடத்திலே கைப்பற்றினார்கள். அப்ப அந்த நேரத்திலே எல்லாம் இந்த சுலைமான் நபி கட்டின கட்டடங்கள் இருக்கவில்லை. அதாவது மஸ்ஜித் அக்ஸாராக மாற்றப்பட்டு மஸ்ஜிதாக அல்லாஹுடைய மணக்கஸ்தலமாக புனித ஸ்தலமாக ஆக்கப்பட்டது. இங்கேதான் பிரச்சனையை தலையெடுக்கிறது. இவர்கள் இந்த யூத உலமாக்கள் ஷைத்தானை வணங்கக்கூடியவர்கள் இதனை ஒரு முறையாக ஏற்றுக்கொள்ளவில்லை. அல்லாஹுடைய திரும்பவும் இது கட்டப்பட்டது அல்லாஹுடைய கட்டளை இவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இவர்கள் நிற்கிறார்கள் இன்னும் அளிக்கப்பட்ட நிலையில் தான் அது இருக்கிறது. இதனை மூன்றாம் முறையும் திரும்ப கட்ட வேண்டும் என்று கங்கணம் கட்டி அன்றிலிருந்து இன்று வரை அவர்களுடைய முயற்சி நடந்து கொண்டிருக்கிறது. இதுதான் அந்த சதித்திட்டத்தினுடைய ஆரம்பம். மூன்றாம் முறை சுலைமான் டெம்பிளை கட்ட வேண்டும். சுலைமான் நபி அவர்கள் அல்லது அந்த ஷைத்தான்கள் எவ்வாறு அதனுடைய அமைப்பிலே வழிபட்டார்கள், அதை எப்படியான ஜாகிலியத்தான சூனியங்கள் எல்லாம் செய்தார்கள் என்கின்ற அமைப்பை கொண்டு வர வேண்டும் என்கிற முயற்சி தான் இப்ப நடந்து கொண்டிருக்கிறது. இப்படிதான் கூறி வந்தேன். ஷைத்தான் இவர்களுக்கு ஒரு வேதத்தை கொடுத்தான். அதனுடைய பெயர் தல்மூத். யூதர்கள் பின்பற்றக்கூடிய வேதங்கள் என்ன? நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் யூதர்கள் இப்பொழுதும் தௌராத்தை பின்பற்றுகிறார்கள் என்று. இல்லை, அவர்கள் வெளிப்படையாக நாங்கள் தௌராத்தை பின்பற்றுகிறோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் தௌராத்தை பின்பற்றவில்லை. அது இன்று வரை உள்ள உண்மை. பல யூதர்களின் மூலமாக அது வெளியாகியும் இருக்கிறது. செய்திகள், ஆவணங்கள் இருக்கின்றன. சில ஆவணங்கள் என்னிடம் இப்பொழுதும் இருக்கிறது. நான் வாய்த்து காட்டுகிறேன். அது இரண்டாவது இன்டர்வலுக்கு பிறகு உள்ள விஷயங்களை காட்டுவதற்காக வைத்திருக்கிறேன். இரண்டாவது இன்னும் ஒரு வேதம் என்று சொன்னால் மந்திரங்களை சூனியங்கள் செய்வது எப்படி என்று மந்திரங்களையும் கற்றுக் கொடுத்தான். குர்ஆனிலும் இந்த விஷயம் வருகிறது. ஹாரூத் மாரூத் பபிலோனியாவிலே இருக்கின்ற ஜாகிலிய காலத்திலே ஹாரூத் மாரூத் என்ற மலக்குகள் வந்து மக்களுக்கு சூனியம் என்றால் இதுதான், இது பாவமான விஷயம், இதனை உங்களுக்கு கற்றுத்தருகிறேன், ஆனால் இதை தவிர்த்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய கட்டளையின் அடிப்படையிலே அவர்கள் அதை கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். இதனை நீங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும், ஆனால் இதனுடைய அறிவை உங்களுக்கு தரப்படுகிறது. பன்றியை படைத்து விட்டு அதனை சாப்பிடக்கூடாது என்று சொல்ல அல்லாஹ்வுடைய கட்டளை தடுப்பதற்கு ஏவல் விலக்கல்களை சொல்லும் வகையிலே விலக்கல்களை கொடுக்கின்ற ஒரு முறையாக சூனியம் என்ற ஒன்றை கற்றுக் கொடுப்பதற்கு மலக்குகளை அனுப்பினான். ஆனால் அதனை செய்யுங்கள் என்று சொல்லவில்லை, இதனை செய்யக்கூடாது என்பதற்காக கற்றுக் கொடுத்த அல்லாஹ்வுடைய திட்டங்களே அதிலே ஒன்று. இதனை ஹாரூத் மாரூத் மலக்குகள் சொல்லிக் கொடுத்த அந்த மந்திரங்களைத்தான் சுலைமான் நபியும் செய்தார் என்று சொல்லி யூதர்களுக்கு இவர் கற்றுக் கொடுத்த ஒரு மந்திர புத்தகம் இருக்கிறது. அதற்கு பேர் கப்பாலா என்கின்ற ஒரு வேதம் இருக்கிறது. அநேகமானவர்களுக்கு தெரியாது. இப்பொழுதும் யூதர்கள் கப்பாலாவை பற்றி தெரிந்தவர்கள் யாரும் இருக்கிறார், ஒருவருக்கும் தெரியாது. இப்பொழுதும் இருக்கிறது. சுலைமான் நபி காலத்தில் இருந்து இன்று வரை அவர்கள் இரகசியமாக செய்து வருகின்ற ஒரு மந்திர முறைகள். இதிலே மிகவும் ஆச்சரியமும் ஆபத்தான ஒரு விஷயம் என்னவென்றால் இவர்கள் அதிலே ஷைத்தானை வணங்கி ஷைத்தானுக்கு மனித பலியும் கொடுக்கிறார்கள். இன்றும் நடக்கிறது. அதனுடைய ஆவணங்கள் விஷயங்கள் வெளியாகின்றன. இங்கே அது வெளியானாலும் கூட அதனை மடக்குவதற்கு, அதனை அழித்து அதனை இல்லாமலாக்கி விடுவதற்கான முழு அமைப்பு முறை உலகத்திலே இருக்கிறது. பத்திரிகைகள் அவருடைய கையிலே இருக்கிறது, தொலைக்காட்சிகள் இருக்கிறது, நீதிமன்ற சட்ட முறைகள் இருக்கிறது. அத்தனைக்கு விஷயம் வெளியிலே வந்தாலும் அது ஒரு நாள் 2 நாள், ஒரு மாசம் 2 மாசம் கொஞ்சம் பிசுபிசுப்பாக இருக்கும். அதுக்கிடையிலே விஷயம் அமர்ந்து போகும். மக்களும் அதனை மறக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது. நான் விளங்கப்படுத்துகிறேன், நான் எவ்வாறு இதனை அவர்கள் செய்கிறார்கள். அடுத்தது சைத்தானுக்கான உறுதிமொழி ஒன்று, உங்களுக்காக நான் ஒரு தலைவரை தருவேன் என்று. இதனைத்தான் நாங்கள் தஜ்ஜால் என்று சொல்கிறோம். தஜ்ஜால் ஒன்று வருவதை அவர்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய ஏக்கம், அவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஜெருசலத்திலிருந்து முழு உலகத்துக்கும் பரப்பி ஆக்கிவிட்டான். அவர்களை ஜெருசலத்திலிருந்து துரத்தி விட்டான். முழு உலகத்திலும் அவர்கள் பரவினார்கள். 12 கூட்டமாக பிரிந்ததாக அவருடைய வரலாற்றிலும் கூட இருக்கிறது. அந்த 12 கூட்டமும் பல பல நாடுகளிலே போய் குடியேறினார்கள். ஏனென்றால் இந்த ஆட்சியாளர்கள் வந்து ஜெருசலத்தை அழித்து இவர்களை பல இடங்களுக்கும் துரத்தி விட்டார்கள். கொஞ்சம் பேர் தான் ஜெருசலத்திலே யூதர்கள் தங்கியிருந்தார்கள். அதிலே கொஞ்சம் பேர் இந்தியாவில் இருக்கிறார்கள். பல பல நாடுகளிலே ஆப்கானிஸ்தானிலே உள்ள ஒரு குரூப்பும் கூட பழைய யூத சமூக அமைப்புகள் இருக்கின்றன என்று இப்பொழுது அதை யூதர்கள் ஆராய்ந்து பார்த்து இதுவும் நம்மளுக்கு பிரிந்த ஒரு குரூப் தான் என்று கூட இப்போது ஆராய்ச்சிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். சில பஷ்துவின இவர்கள் அப்பொழுது இப்போது அந்த மக்கள் இஸ்லாத்துக்கு வந்து விட்டார்கள், இஸ்லாத்தை தான் பின்பற்றுகிறார்கள். ஆனால் அந்த யூதர்களிலிருந்து வந்த கூட்டம் தான். அவர்களுடைய நடைமுறைகள், கலாச்சாரங்கள், போக்குவரத்துகள் இன்னும் இந்த மக்களிடம் இருக்கின்றன. உதாரணமாக நமக்கு இந்து கலாச்சார முறைகள் இன்னும் இருப்பது போல இஸ்லாத்துக்கு வந்தாலும் கூட பழைய கலாச்சாரங்கள் மறைவதில்லை. எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும்
சின்ன சின்ன முறைகள் இதுகள் இருந்து கொண்டிருக்கும் தாலி கட்டுகின்ற முறை, அப்படியான சில முறைகள், ஊர்வலம் போகின்ற முறை, மாப்பிள்ளையும் எடுத்துக்கொண்டு இப்படியான சில சில திருமண முறைகள், மரண சடங்கு முறைகள், இப்படியான முறைகளில் உள்ள விஷயங்களிலே ஆப்கானிஸ்தான் பஷ்து இனக்காரர்களுக்கு இந்த யூதர்களுடைய நடைமுறை இப்பவும் இருக்கிறது என்று கூட ஒரு ஆட்சி இருக்கிறது. இப்படியாக அவர்களை உலகம் முழுக்க பரப்பிவிட்டார். ஆனாலும் அவர்களுக்கு இடையிலே ஒரு ஏக்கம், யூதர்களாகவே தொடர்ந்து இப்பொழுது வரைக்கும் இருந்து கொண்டிருக்கிற ஒரு ஏக்கம், நாம் எப்பாவது திரும்பவும் ஜெருசலத்துக்கு செல்ல வேண்டும், மீண்டும் அதனை மூன்றாவது கட்ட வேண்டும், இதற்குரிய சகல நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு உணர்வு இருக்கிறது. இந்த சைத்தானுடைய ஆதிக்கத்துக்கு அவர்கள் உட்பட்டதற்கு பின்னால் இவருடைய நம்பிக்கையும் முற்றுமுழுதாக மாறிவிட்டது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், மறுமைக்கு பின்னால் ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்பது நமக்கு ஒரு அசையாத ஒரு நம்பிக்கை, யூதர்களுக்கும் இருந்த ஒரு நம்பிக்கை. இப்பொழுதும் அவர்களுக்கு அந்த நம்பிக்கை இல்லை. அவர்கள் மறுமை என்ற ஒரு வாழ்க்கையை நம்புவதே இல்லை. இங்கே ஒரு ஆவணம் இருக்கிற அவர்களுடைய ஒரு இன்டர்வியூலே அவன் வெளிப்படையாகவும் மிகவும் துல்லியமாகவும் சொல்லுகிறான், நீங்கள் எல்லாம் மடையர்கள், மௌத்துக்கு பின்னால் ஒரு வாழ்க்கை இருக்குன்னு நம்பிக்கொண்டிருக்கிறீர்கள், அப்படி ஒன்று எங்களுக்கு கிடையாது. எங்களுடைய நம்பிக்கையில, எங்களுடைய விஷயத்திலே அப்படிலாம் கிடையாது. முழு உலகத்தோடையே எங்களுடைய விஷயங்கள் எல்லாம் முடிந்து உலகத்தில் அனுபவிக்க வேண்டிய அத்தனையே நாங்கள் அனுபவித்து எங்களுடைய ஆட்சியை உலகத்திலே நிறைவு விட்டுத்தான் நாங்கள் போவோம் என்கின்ற ஒரு முனைப்பு அவர்களுடைய பேச்சிலும் கதையிலும் இருக்கிறது. ஆனால் மறைமுகமாகத்தான் அத்தனை இரகசியமாகத்தான் அத்தனை அந்த சிந்தனைகளை எல்லாம் வைத்துக் கொண்டிருக்கிறார். இந்த தல்மூத் கப்பாரா என்கின்ற விடயங்களை அவர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு கற்பிப்பதற்கான முறைகள், போக்குவரத்து அத்தனையுமே இரகசியமாக இருக்கிறது. இஸ்ரேல் என்ற ஒரு நாடு இப்பொழுதுதான் நிர்வாகிக்கிறது. இதற்கு முன்னர் இருந்தே பல வரலாறுகள் இருக்கின்றன. அதில் பின்னர் நேரம் கிடைக்கும்போது சொல்லுகிறேன். துருக்கியிலே நடந்த சில சம்பவங்கள். இப்பொழுது இவர்கள் இந்த கப்பாலா என்கிற மந்திரத்தை எல்லாம் மந்திரம் செய்வார்கள், மந்திரங்கள், சூனியங்கள் செய்வார்கள், சில மந்திரங்கள் செய்து பல வகையான வித்தை வேலைகள் எல்லாம் காட்டுவார்கள். அப்ப இவர்களுடைய உள்ளத்திலே இந்த தங்களுக்கு ஒரு ரிடீமர் என்று சொல்வார்கள். அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் யூதர்களை எகிப்திலிருந்து, யூதர்கள் என்றால் அப்போ இஸ்லாத்தை சரியாக ஏற்றுக்கொண்ட மக்கள், அவர்கள் யூதர்களாக இருக்கின்ற காலத்திலே அவர்களை ஃபிரௌனுடைய கட்டுப்பாட்டிலிருந்து வெளியே கொண்டாந்தது போல இப்பொழுதும் நமக்கு உலகம் இப்பொழுது இல்லாமல் எங்களுக்கு ஒரு ஆட்சி இல்லாமல் போய்விட்டோமே, நமக்கு ஒருவர் வருவார் என்ற ஏக்கத்தோடு இருக்கும் போது இந்த மந்திரங்களில் மிகவும் கூடுதலாக செய்யக்கூடிய யூதர்கள் ஒரு சிலருக்கு சில வேளைகளில் சில எண்ணங்கள் வரும். அதுபோல நானாத்தான் இருக்கும் என்று சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 10-15 யூதர்கள் காலத்துக்கு காலம் நான் தான் இப்பொழுது யூதர்களை ஈடேற்றுவதற்காக வந்திருக்கிறேன் என்று சொல்லி முன் வருவார்கள். சில காலத்தில் யூதர்களும் அதை நம்புவார்கள், நம்பி பின்னால் தெரிவார்கள். ஆனால் அவருடைய ஆவணங்களிலே அவர் எப்படிப்பட்டவர், அவரை வந்தால் இந்த மாதிரியான அடையாளங்கள் அவருக்கு இருக்கும் என்றெல்லாம் அவருடைய வேதங்களிலே தல்மூதிலே எழுதப்பட்டிருக்கிறது. அதனை அவர்கள் வைத்து செக் பண்ணி பார்ப்பார்கள் வந்தவரை. இவர் இப்படித்தான் என்று சொன்னால் சில குறைபாடுகள் இருந்தால் ரிஜெக்ட் பண்ணுவார்கள், நீ இல்லை போ, இன்னும் வாழ்வாரும் என்று சொல்லி. ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வந்த போதும் கூட அவர்களும் சொன்னார்கள், யூதர்கள் நான் உங்களுக்கு அல்லாஹ்விடமிருந்து வேதத்தை கொண்டு வந்திருக்கிறேன் என்று. அவர்கள் முதலெடுத்தார்கள், நம்ம இங்கே எதிர்பார்க்கின்ற அந்த தஜ்ஜால் தான் இவர் என்று சொல்லி முதல் எதிர்பார்த்தார்கள். ஆனால் அவர் சொன்னார், நான் அப்படி அல்ல, நான் அல்லாஹ்விடமிருந்து வந்திருக்கிறேன் என்று சொல்லும்போது தான் அவர் மீது எதிராக வந்து அவரை கொலை செய்ய வேண்டும் என்று ரோமர்களோடு சேர்ந்து திட்டமெல்லாம் திட்டார்கள். அல்லாஹ்வுடைய நாட்டங்கள் நடந்தது, அந்த வரலாறுகள் எங்களுக்கு தெரியும், அங்கே நாம் போக தேவையில்லை. இப்படியாக காலத்தின் காலம் தஜ்ஜால்கள் வந்து கொண்டுதான் இருந்திருக்கிறார்கள். அதிலே ஒரு வரலாறு நான் இங்கே போடவில்லை, இருந்தாலும் ஒரு சிறிய குறிப்பு என்று சொன்னால் மிகவும் நல்லவென்று நினைக்கிறேன். இஸ்லாமிய ஆட்சி காலத்திலே 1660கள், அதாவது 17ஆம் நூற்றாண்டு காலத்திலே துருக்கியினுடைய கலீஃபா ஆட்சி காலத்திலே ஒரு யூதர், அங்கே யூதர்கள் இருந்தார்கள் துருக்கியிலும், ஜப்தாய் செவி என்று சொல்லி அவருடைய பெயர். இவர் இந்த கப்பாலா மந்திரங்களிலே மிகவும் தேர்ச்சி பெற்றவர், நன்றாக பேசக்கூடிய பேச்சாளர், மக்களை கவர்ந்து பேசக்கூடியவர். அப்ப இவருக்கு ஒரு சந்தேகம் வந்துட்டு, நமக்குள்ள திறமைகள் போக்குவரத்தை பார்த்தால் நாம முழு இந்த யூத சமூகத்தை ஒன்று சேர்த்து ஜெருசலத்தில் சேர்த்து விடலாம் என்று இவர் ஒரு அறிவிப்பு செய்தார். அறிவிப்பு செய்தவுடனே அதிகமான யூதர்கள் அவரை பின்பற்ற தொடங்கினார்கள். மக்களுக்கு தெரியாது, யூதர்களும் அறியாமை உள்ளவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள், இதை எப்படி செக் பண்றதுன்னு தெரியாது. முக்கியமான உலமாக்கள் தான் நிறைய சரிபார்ப்பார்கள். அதிலும் ஜெருசலத்திலே தான் அதிகமான உலமாக்கள் இருந்தார்கள், மிகவும் படித்த இந்த தஜ்ஜாலுடைய வருகையை சரியாக எதிர்பார்த்து கொண்டு அதை செக் பண்ணக்கூடியவர்கள். எனவே மக்கள் இங்கேயும் ஏற்றுக்கொண்டு தந்து சில ஒரு குழப்ப நிலை ஒன்று அப்போது ஏற்பட்டது. அப்போது அங்கே இருந்த சுல்தான் அப்துல் அசீஸாக இருக்க வேண்டும், அவருக்கு பேரும் இருக்கிறது. இந்த பிரச்சனையை பார்த்துவிட்டு இன்னும் ஒரு புதிய குழப்பம் ஒன்று வருகிறது அப்படின்னு சொல்லி உடனே அவரை நாடு கடத்தி விட்டார் பிடித்து. நீ இங்கே வந்து இந்த குழப்பம் எல்லாம் பண்ண வேணாம், போறண்டா வேற எங்கேனாலும் போவேன்னு சொல்லி. அப்போ அவர் திரும்ப நாட்டை விட்டு வெளியாகி ஜெருசலத்துக்கு வந்தார். ஜெருசலத்துக்கு வந்து தன்னுடைய இயக்கத்தை ஆரம்பித்து
இதனை செய்து வருகிறார். 1666ஆம் ஆண்டுதான் அவருடைய திரும்பவும் அவர் திரும்பி வந்தவர் இருக்கிறார். அங்கே இங்கிருந்து நான் தான் யூதர்களுக்கு நபியாக வந்திருக்கிறேன் என்று சொல்லி இவர் மந்திரங்கள் எல்லாம் சொல்லி அதிகமானவர்கள் பார்த்தால் இவருடைய நடவடிக்கைகள் போக்குவரத்துகள் அத்தனையும் சொல்கின்ற வேத ஞானங்கள் எல்லாத்தையும் பார்த்தால் சரியாகத்தான் இருக்கிறது, ஏற்றுக்கொள்ள துவங்கினார்கள். அப்போது அங்கே ஒரு உலமா இருந்தார், நாதன் என்று அவருக்கு பேர், யூதர்களே நாதன் என்ற பெயரும் இருக்கிறது. அவர் எல்லாம் செக் பண்ணி பார்த்தார், சரியாகத்தான் இருக்கிறார்கள். அவர் ஒரு அறிவிப்பு செய்தார், சரி ஆள் வந்துட்டு தஜ்ஜால் வந்துட்டார் என்று அதிகமானவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். ஏற்றுக்கொண்டு கொஞ்ச காலம் அங்கேயே